ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து தோசை வெங்காய சட்னி பண்ணிக்கலான்னு தேவையான பொருட்கள் வந்து இப்போ அது வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நான் தக்காளி கொஞ்சம் வச்சுருக்கேன், பூண்டு வச்சுருக்கேன், தேங்காய் வச்சுருக்கேன், புளி, உப்பு வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. இதுக்கு வெறும் மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இதை பச்சையாகவே கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு. எல்லாமே இதில் போட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு நான் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1-1.5 ஸ்பூன் அப்படி போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியான முறையில் 2 நிமிஷத்தில் சட்னி ரெடி ஆகிடுங்க. இதை வந்து நம்ம அரைச்சிட்டு எண்ணெயில் ஒரு தாளிப்பு கொடுத்து ஒரு நல்ல நம்ம கொதிக்க வச்சு சுண்டை வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்த பூ பாருங்கள், ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி பிங்க் ரோஸு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது நார்மல் நம்ம நாட்டு ரோஸ் இருக்குல்ல அது. இது கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு இது பாருங்கள், சீக்கிரமாக வாடுறதே கிடையாதுங்க இந்த ரோஸு. இன்னொன்று வச்சுட்டுருக்கேன், லைட் பேபி பிங்க் வச்சிட்ருக்கேன். அது இன்றைக்கி பூக்களை இவங்க இந்த 2 பேரும் வந்து இன்றைக்கி பூத்துருக்காங்க. என்கிட்ட நிறைய பூச்செடியெல்லாம் இருக்குது. இப்போ இதிலே நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் போட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கலர் மாறிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூடவே நான் வந்து சட்னியை ஆட் பண்ணிடுறேன். நல்லா வதங்கட்டும். ஏன் இவ்வளோ பெரிய கடாய் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் வெறுமிளகாய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கினேன். காரம் கம்மியாக இருந்தது. ஏன் இவ்வளோ பெரிய கடாய் அப்படின்னா, நான் வந்து இது வந்து அப்படியே வந்து கொதிக்கும் போது தூக்கி அப்படியே மேலெலாம் அடிக்கும். அது மேலே படாமல் இருக்கிறதுக்கு தான் இது நான் போட்டிருக்கேன். பக்கத்தில் கேஸ் மேலெலாம் அசிங்கமாகிடும். அது இதுக்கு மேலே நம்ம ஒரு தட்டு போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதுக்காக தாங்க இவ்வளோ பெரிய கடாய் வச்சுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம வதக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் அப்படியே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா மேலே வரும். நம்ம ஒரு 10 நாள் 15 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போடுறதுனால கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இது நம்ம இப்போ தோசைக்கு வச்சு நம்ம சாப்பிட்லாம். நல்லா தோசை போட்டுட்டு நல்லா நெய் ஊற்றிட்டேங்க. என்கிட்ட நிறைய தவா இருக்குங்க. இருந்தாலும் வந்து எனக்கு இந்த தவாவில் ஊற்றினா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எடுக்கிறதுக்கும். நம்ம தோசை எடுத்துடலாம். தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெங்காய சட்னி வச்சுருக்கேன், நான் ஆனியன் வச்சுருக்கேன், தக்காளி ஊறுக்காய் வச்சுருக்கேன். தக்காளி ஊறுக்காய் நான் செஞ்சு வச்சுருக்காங்க. இது நான் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு வரா மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க தக்காளி ஊறுக்காய். பாருங்கள், நெய் ரோஸ்ட்டு தோசை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். சட்னி பாருங்கள், இப்படி தொடும் போதே பார்க்குறதுக்கு இப்படி அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிட்டோம்னா எப்படி தெரியுமா இருக்கும், அப்படி இருக்குங்க. 4 தோசை 5 தோசை சாப்பிட்லாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். Thank you. Bye, friends.